வணக்கம் நேர்களே. சிந்தனைகளை சிதறவிடாமல் செயல்பட்டால் சாதனைகள் புரியலாம். வாருங்கள், ராஜயோக சக்தி மிகுந்த ஆழ்நிலை தியான இயக்கம் வழங்கும் தகவலை கேட்கலாம். யோக சக்தி என்பது மனசக்தியை அடக்கக்கூடிய ஆற்றல் யோக சக்தி இருக்கு. மனதின் சக்தியை வில் பவர்னு சொல்லல, இந்த பவர் நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வரலாம். கண்ட்ரோல்ல இருக்கும். அது எப்ப யோக சக்தி பெற்றுட்டீங்களோ அப்பயே உங்க கண்ட்ரோலுக்கு வந்துடும். அது அப்படின்னு சொன்னா அதோட அர்த்தம் என்னன்னு சொன்னா, நம்ம என்ன நினைக்கின்றோமோ அதை நம்ம மனம் அதை வாங்கிக்கணும். வாங்கி சரியான முறையில் அது ஏற்கனவே நம்மளுடைய மனம் சாதாரண நிலையிலே இந்த மாதிரியான மனம் எதை பார்க்கின்றோமோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே மனசுல பதிவாகுது. நல்லதையும் மனம் வாங்கிக்கொள்ளும், அதே நேரத்துல கெட்டதையும் மனம் வாங்கிக்கும், அசிங்கமான விஷயத்தையும் மனம் வாங்கி. மனம் என்னன்னு சொன்னா அனைத்தையும் ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயம் மனம். அதாவது இது எப்படி நடைபெறுது அப்படின்னா, ஐம்புலன்கள் மூலமா தான் அது செயல்படுது. இதன் மூலமா தான் இந்த கருத்து பதிவே ஏற்படுவதற்கு உள்ள ஒரு வாய்ப்பு அதுதான். இதை தவிர்த்து எந்த விஷயமும் நமக்கு மனதுக்கு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. 5 வயதிலிருந்து நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா எல்லாமே உங்கள் மனம் வாங்கி வச்சிருக்கு. எதுவுமே மறப்பது கிடையாது. சிலருக்கு அதை உணர்ந்து கொள்ள முடியாத நிலையில் இருப்பாங்க. அதனால அவங்க வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடக்கும்போது அவங்க நினைப்பாங்க ஒரு தற்செயலாக நடப்பதாக நினைப்பாங்க. ஒரு துன்பம் ஏற்படுது, ஒரு பிரச்சனை மனம் பாதிக்குதுன்னா அவங்க நினைப்பாங்க, ஏன் நமக்கு இந்த மாதிரிலாம் வந்துச்சு. பார்த்தா வாழ்க்கையில அது சம்பந்தம் இருக்கும், எங்கேயோ ஒரு தொடர்பு இருக்கு. அதோட விளைவு தான் அது. இப்ப உதாரணத்துக்கு வாழ்க்கையில எதிர்காலத்துல நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னா இப்பொழுதே நம்ம அதுக்கான முயற்சியில் இருக்க வேண்டும். அப்பதான் வாழ்க்கையில எதிர்காலத்துல நல்லா இருக்க முடியும். இப்ப நாம எதையுமே எதை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியான வாழ்க்கையில எதிர்காலத்துல நம்ம நல்லா இருக்கணும்ன்றது நிகழ்காலத்துல நினைக்காம எதிர்காலத்துல நல்லா இருக்க வாய்ப்பு இல்லை. நீங்கள் ஏற்கனவே அதாவது இறந்த காலம் முடிஞ்சு போன விஷயத்த அடிப்படையில தான் இப்பொழுது உள்ள வாழ்க்கை அமைஞ்சிருக்கிறது. நல்லவை கெட்டவை வெற்றி தோல்விகளை அடிப்படையில தான் அந்த அனுபவ ரீதியில தான் இப்ப வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஆக நம்ம இப்பயே தயார்படுத்திட்டோம்னு சொன்னா வாழ்க்கையில எதிர்காலத்துல நம்ம சிறப்பாக வாழ முடியும். அந்த விளக்கத்தை தந்தவர் டக்ஸ்ரீ குருஜி அவர்கள். நேயர்களே, வளமான வாழ்க்கைக்கு சிறந்த சிந்தனை தேவை. அந்த தகவலை கொண்டு வந்தது ராஜயோக சக்தி மிகுந்த ஆழ்நிலை தியான இயக்கம். வணக்கம் நேயர்களே. சிந்தனைகளை சிதறவிடாமல் செயல்பட்டால் சாதனைகள் புரியலாம். வாருங்கள், ராஜயோக சக்தி மிகுந்த ஆழ்நிலை தியான இயக்கம் வழங்கும் தகவலை கேட்கலாம். தியானம் செய்வதனால நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொன்னா, நல்ல உடல் ஆரோக்கியம் ஏற்படும், நோய்கள் வராம தடுக்கும். நோய்கள் இருந்தாலும் அது கண்ட்ரோல் கட்டுப்பாட்டுக்குள்ள நம்ம கொண்டு வரும். ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும்போது அது கண்ட்ரோல் பண்ணும் நோயை. ஆக அடுத்து நம்ம வாழ்க்கையில ரொம்ப மகிழ்ச்சியாக சிறப்பாக வாழக்கூடிய நிலைகள் எல்லாம் உருவாக்கும். செய்யக்கூடிய தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். வாழ்க்கையில் மிக மிக வெற்றி அடைந்தவர், பெரிய அளவில் வெற்றி அடைந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. சாதாரண நிலையில், அதாவது நடுத்தர வாழ்க்கையை விட ரொம்ப எளிமையாக இருந்தவர்கள் கூட இன்னைக்கு மிக மிக சிறப்படைந்தாங்க. ஏன்னா அவங்கள தான் நான் சொல்லணும். இப்போ நடுத்தர வாழ்க்கைனாலும் அவங்க கொஞ்சம் பணம் செல்வங்கள் கொஞ்சம் இருக்குன்னா கொஞ்சம் சீக்கிரத்தில் வரது வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அவங்ககிட்ட ஏற்கனவே பணம்லாம் இருக்கு, இப்போ மேலே வர்றதுன்னா ரொம்ப கீழே உள்ளவங்க ரொம்ப கஷ்டம். அவங்க வாழ்க்கையில் என்ன செல்வங்களை பணம் காசு இருந்தால் கொஞ்சம் ஏதாவது, அதுவும் இல்லாமல் அப்படின்னு இருக்கு. அந்த மாதிரி உள்ளவர்கள் இன்னும் இந்த எஸ்டேட் பகுதியில் உள்ளவர்கள், கிராம பகுதியில் உள்ளவங்க, இந்த மாதிரிலாம் உள்ளவங்க கூட பயிற்சிருக்காங்க. அவங்க வாழ்க்கையில் என்னதான் அப்படி மாற்றம் அடைஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சந்தோஷமா இருக்காங்க. அவங்களே சொல்றாங்க, முன்ன சந்தோஷம் இல்லை, இப்போ சந்தோஷமா இருக்கும். அதுக்கு அந்த சந்தோஷத்துக்கு பணத்துக்கும் ஈடுகட்ட முடியாது. அதுபோல் வாழ்க்கையில் நமக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வகையில் செல்வது, சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் வாழ்க்கை சுலபமாக்கி கொடுக்கிறது யோக சக்தி. வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு நமக்கு யோக சக்தி எல்லா வகையிலையும் உதவியாக இருக்குது. யோக சக்தின்றது மிகப்பெரிய விஷயம்.
நீங்க யோக சக்தி சரியான பயன்படுத்தினீர்கள் என்றால் நிச்சயமா வாழ்க்கையில வந்துட்டு வெற்றி பெற்றே ஆக வேண்டும். ஏன்னா யோக சக்தி வந்து அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லானது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை கேட்டாலும் நேரடியாக உடனே வாங்கி வேலை செய்யும். மனம் வாங்கி உடனே அது செயலுக்கு அதுக்குள்ள சூழ்நிலைன்றாங்களா, ஐயோ இந்த சூழ்நிலை சரியில்லை பண்றாங்க, சூழ்நிலை சரியில்லாத சூழ்நிலை சரியான சூழ்நிலையை உருவாக்கும். ஆக தியானம் செய்வதனால் உடல் வந்துட்டு நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறது, நோய் வராமல் தடுக்கிறது, நோய் உள்ளவர்களை நோயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகிறது, உலக வாழ்க்கையை நமக்கு பல சிறப்புகளை தேடி கொடுக்கின்றன. இதெல்லாம் தியானம் செஞ்சுட்டு வந்தாலே வரும். அந்த விளக்கத்தை தந்தவர் டத்துஸ்ரீ குருஜி அவர்கள். நேயர்களே, வளமான வாழ்க்கைக்கு சிறந்த சிந்தனை தேவை. அந்த தகவலை கொண்டு வந்தது ராஜயோக சக்தி மிகுந்த ஆழ்நிலை தியான இயக்கம்.